ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு ரத்னா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, எங்கள் வீட்டில் சிக்கன் பிரியாணி செய்ய போகிறோம். அது எப்படி செய்ய போகிறோம், மாமா தான் செய்ய போகிறாங்க, எப்படி செய்ய போகிறாங்க, அதுக்கப்புறம் நாங்கள் என்னெல்லாம் பண்ண போகிறோம், எங்கே வெளியே போக போகிறோம் சொல்லி வீடியோக்குள்ளே வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போகிறதுக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். மறக்காமல் என்னோடய இன்ஸ்டா ஐடியா ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். என்ன மாமா பண்ற? நமஸ்கார கூட்டுகளையும் പക്ഷേ அடிபோடி வேர்வை சட்டி காலை டிஃபனுக்கு வேர்வை சட்டி அடியும். தமிழே தெரியாம அந்த சேனலை பார்த்து அதே காலையில இருந்து பேசிட்டு இருக்கிறாருப்பா இவரு. என்னை எழுப்புனதே எழுந்து வரும்போதே நீ என்ன சொன்ன தெரியுமா? ஞாபகம் இருக்கா? நமஸ்காரம் கூட்டுகரி. ஆவேசத்துல உப்பு சேர்க்கணும். சேருங்க வேர்க்கடலை சட்னி அரைக்கிறதுக்கு இவ்வளோ ராமாயணம். அடிப்பொலியா உண்டு. இது வந்து பிரியாணியா சொல்லும். கோழி பொரிச்சு மத்தியானம் சூட கோழி பொரிச்சு அடிப்பொலி ஒரு பிரியாணி. ஆவேசத்துல சேர்த்து எல்லாமே சேர்த்துரும். அசிங்கமா கமெண்ட்ல கேட்க போறாங்க உன்ன. உனக்கு மலையாளம் தெரிஞ்சா பேசு. இட்லி ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் வீட்டில் காலைல இப்போ வந்து இட்லி வச்சுருக்கோம். இட்லிக்கு வந்து வேர்க்கடலை சட்னி, அதுக்கப்புறம் மதியானம் வந்து சிக்கன் பிரியாணி, சிக்கன் 65. இதுதான் இன்னைக்கு சமையல். செஞ்சுட்டு வெளியே போகிறோம். நம்மம்மா தாலி போகணும். என்னோட ஒர்க்கிங் எல்லாம் முடிஞ்சிடுச்சு. வேற எதனா ஹெல்பிங்? நத்திங். ஓகே ஓகே. பஞ்சசார காணுமா? எது இது பஞ்சசார? உனக்கு கடாய் வந்து பஞ்சசாரா? நான் தான் இங்க வச்சேனே, இது அதுலயே போட வேண்டியதானே நீ? ஐயோ, எனக்கு இது பிடிக்கவே பிடிக்காது. நான் அதில் தான் போடுவேன். இல்லை அது இன்னொன்று இருக்கு பாரு, க்ரீனில் நான்ஸ்டிக், அதில் போடுவேன். குருமிளகு ஏதோ பேசக்கூடாது. பஞ்சசாரம் சேர்த்து சட்னிக்கு தாளிப்புக்குங்களாங்க. மஞ்சள் பொடியும் குருமிளகும் போட்டு பஞ்சசாறு சேர்த்து சட்னி தாளிச்சிருவேன். அவ்வளோதான். கரைச்சி கீழே ஊற்றணும். கரைச்சி கீழே ஊற்றி விடுதா பஞ்சசாறு ஊற்றிக்கலாம். ஆவேசத்துல எண்ணெய் ஊத்திட்டியா? கடாயில எண்ணெய் ஊற்றிடுவேன். நீ அதுக்கு நான் ரொம்ப ஆவேசமா ஊத்திட போறேன். ஆனா மலையாளம் சூப்பர் இல்ல? நல்லா இருக்கும். அவங்க பேசுறது நல்லா இருக்கும். நம்மளும் அது கத்துக்கணும் வேணும் ஆசைதான். அந்த மாதிரி கத்துன்னு நல்லா ப்ராப்பரா நல்லா கத்துட்டு பேசணும். அடிபொலியா உண்டு சட்னி. ஒரு 5 மணிக்கு ஆட்டி அடிக்கணும். மாவா அடிப்பொலி உண்டு. கருவேப்பிலை கிண்டி போட்டு சூடா வெள்ளி சட்னி. இது கிளைமேட்டுக்கு ஒரு சட்னி செய்யுது. கிளைமேட்டுக்கா? வெயில் பல்ல இழுக்கி. நீங்க பாத்துக்கோங்க, வெயில் பல்ல இழுக்குது. அங்க பூசுது, நிக்க முடியல. கிளைமேட்டுக்கு 5 மணிக்கு ஆட்டி அடிக்கணும். என்னால முடியல மாமா, நீ ஓவரா பண்றீங்க. அவரு சொல்லுவாரு 5 மணிக்கு ஆட்டி அடிக்கணும். அவரோட இதுல சொல்லுவாங்க. நல்லா இருக்கும்.
அது அது என்ன ஐடின்னு தெரியல. அது நீங்களும் பார்த்துருப்பீங்க நிறைய பேர் நினைக்கிறேன். நான் ரொம்ப நல்லா இருக்கும், அவங்க பேசுறது நல்லா இருக்கும், அவங்களோட குக்கிங் நல்லா இருக்கும். ரெடி, சாப்பிடலாம் வாங்க. சாப்பிடலாமா? அப்ப இட்லி எப்ப தர்றது உனக்கு? எடுத்து வேற வைக்கிறாங்க, ஆறி போய் அங்க நிக்கிறதுக்கு. இட்லி சாப்பிட்டல, 2 இட்லி சாப்பிட்டல, அக்கா ஊட்டினால. பட்டு பட்டு அப்பவும் அங்கேயே பார்த்துட்டு இருக்கீங்க. காலியா 2 இட்லி அவ்வளவுதான். என் தேவமாக்கு தான் இருக்குது இட்லி. ஆவுக்கு 2 இட்லி அவ்வளவுதான். நல்லா இதா 2 இட்லி எல்லாம் பத்தாது உங்களுக்கு. அதான் கண்ணாண்ட கட் பண்ணி விடுன்னு அவளுக்கு. பிரியாணி ரெடி ஆயிட்டு இருக்கு. எல்லாம் எல்லாம் ரெடி ஆயிட்டு இருக்கு பொழுது. தம் போட்டு கிளம்பலாமா? நானும் கிளம்பணும், டைம் ஆகுது. கிளம்புங்க. 65 வந்து போட்டுக்கலாம்ல. இப்ப யார் சாப்பிடுறா? இட்லி சாப்பிட்டாங்க, ஸ்வேதா ஒண்டி. என்ன மாம்ஸ், என்ன முடிஞ்சுதா இல்லையா? ஆட்டுக்கல்ல தூக்கி மேல வச்சு தம்மும் போட்டாச்சு. இந்த பக்கம் என்ன தண்ணி? ஓ எக்கா டீ குடிப்பியா? இதே வேலைதான் உனக்கு. சாப்பாடு ஊற வச்சிட்டேன். இப்போ முட்டை 3 போட்டிருக்கேன். முட்டை மேலே நாய்க்கு தேங்காய் போட்டுமா? முட்டை 3 போட்டியா நீ? முட்டை 3 வேலை வச்சிருக்கேன் சாப்பிட்றதுக்கு. ஓகே ஓகே. நாய் அதை போடுவா இல்லை 3 முட்டை சாப்பிட்டுப்பீங்களா? 3 முட்டை கொடுத்தா சாப்பிடுவாங்க. முட்டை தனியாக போட்டு பாருங்க. அதுலேயே போடுங்க உங்களுக்கும். அதுலயே எடுத்துக்கலாம். பின்ன தனியா வேக வச்சுட்டு இருப்பியா குழந்தைங்களுக்கு? இல்லப்பா முட்டை வேஸ்ட் பண்றாங்க. அதான் மாமா இதுலயே குத்தலாவா? இப்போ இந்த கம்பல் ஓகேவா? ஓகேங்க. எங்க முடியுங்க? நானா? பண்டு வந்துச்சான், அப்படியே வாங்கறதுக்கு போறேன். வண்ணார்பேட் போறேன். வண்ணார்பேட் போயிட்டு பண்டு வாங்கிட்டு அப்புறம் கோல்டு போட்டிருக்காங்க அதனால் ஸ்வேதா, அதனால் கோல்டு கம்பல் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துடுறேன். நோ, நான் என்னைக்கு பிளாக் காஃபி குடிச்சிருக்கேன்? உன் ஹைட்டுக்கு என்னால் தூக்கியே எடுக்க முடியல மாமா, கையே வலிக்குது. எனக்கு உடம்பு போட்டுருச்சா மாமா? நான் குண்டாயிட்டேனா? ஏ குண்டாவல மாமா, குண்டாயிட்டேனா? உண்டாயி பசங்க பெருசா வளர்ந்து அவங்களுக்கே கல்யாணம் பண்ற மாதிரி இருக்கு. அப்புறம் எங்க இருந்து நான் உண்டாகிறேன். பிளாக் காஃபி கிளார் அடிக்குமா? நம்ம ஜன்னல் கிளார் அடிக்கும். என்னதான் பண்றது சொல்லுங்க. லைட் அடிக்கிற கிளார் அடிக்கும். என்ன ரொம்ப குண்டா இருக்கேன். பிளாக் காஃபி சட்னி சாப்பிட்ட ஒரு மாதிரி பண்ணுறது. அப்படிலாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அவர் சட்னி சாப்பிட்டா ஒரு மாதிரிலாம் பண்ணல. ஒரு நாளுக்கு 10 தடவை இப்போ காஃபி குடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. பிளாக் காஃபி பிளாக் காஃபின்னு
போட்டு சுடு தண்ணியில் போட்டு ஃபில்டர் கொஞ்சம் ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணி குடிச்சா உடம்பு இளைக்குமா இளைக்காதா? நீங்கள் சொல்லுங்கள், எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது குடிச்சா உடம்பு இளைக்குமா இளைக்காதா மட்டும் சொல்லுங்கள். அப்புறம் ஒல்லியாயிட்டேன்னா இந்த மாதிரி வேலைலாம் பண்ணலாமா? சுடு தண்ணி குடித்தாவே முதல்ல உடம்பு இளைக்கும். நான் குடித்தாலும் நியாயம் உண்டும்மா. உடம்பு ஏறிச்சு, எனக்கே தெரியுது. ட்ரெஸ் எல்லாம் ஏறவே மாட்டேங்குது. என்ன பண்றது? குடிங்க ஒரு சுக்கு. ஐயோ அது பிடிக்காது எனக்கு. நெய் போட்டிருக்கு. நெய் நெய் கூட போடுவாங்களா? ஏன் நெய் போட்ட? அது ஒரு கொழுப்புல நல்ல கொழுப்பு. இவர் பாருங்க, இவரே புதுசா கண்டுபிடிச்சி ஏதோ டைலாக் விட்டுனுங்கிறாரு. இல்ல நெய் நிறைய பேர் குடிக்கிறாங்க. நெய் காஃபியும் நீ தான்ப்பா போட்டேன். நல்லா இருக்கு. தம் எடுக்கணும். தம் எடுங்க தம். வாவ், வாசனை கும்முன்னு இருக்கு. அதுல நெய்யில அங்கதானே ஊத்தி வச்சுக்கிறேன். அதை எடுனா எடுக்கிறியா நீ? அதை எடு. அதுல இல்ல, அதெல்லாம் பத்தாது மாமா. அதுல எடு. அந்த நெய் எங்க இருந்த? அதுல நெய்யே கிடையாது. அதுல இருந்து எடுத்தேன்னு என்கிட்டயே டைலாக் கொடுக்குற பத்தியா? எனக்கு தெரியாதா? சும்மா தான் நிறைய போட்டு கலக்கிட்டப்பா நெய்லாம். ஐயோ நான் சாப்பிடுவேனே, திகட்டாது. அதில் இருக்கு பாரு, இதில் இருக்கு பாரு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதில் இருக்கு. ஊற்றி கொஞ்சம் வச்சிருக்கேன். இருங்க வரேன். வாவ், நல்லா பல 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 பலன்னு இருக்கு சிக்கன் பிரியாணி. ஆனால் இட்லி சாப்பிட்டோம், போயிட்டு வந்து தான் சாப்பிடணும். ஓகே. சாப்பிடுங்க. திராட்சை வேணா போட்டுங்க. தாளிச்சு வந்து இது ஓகே. அப்படியே க்ளோஸ் பண்ணிடு. க்ளோஸ் பண்ணிடுவோமா? டாடியா சிக்கன் பிரியாணி செய்கிறாங்க. என்னடா ஏய் லட்டே நான் மாதிரி தேவலாதா பண்றாங்க. ஏய் ஏய் யுஷாந்த் மா மா ஏடுமா. உன்னை நிறைய பேர் பார்த்துட்டாங்கடா, அப்புறம் ஏன் ஒளியிற? மா போய் எதுக்கு அவளை நோண்டின? அதை பதில் சொல்லு. நோண்டுவியா? அவளை அடிப்பியா? ஏய் 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 வேக மாட்டாங்கன்னு நீ ஏன்டா ஓடுற? அது போலி ஃபோன் பண்றாங்க. என்ன சுயரூபத்தை காமி. இப்போ என்னென்ன பேசுன? மாங்காய் போடுறோம். மாங்காய் வாங்கிட்டு வந்தியா? 50 ரூபாய் ஒன்னா? ஏய் என்ன விளையாடுறீங்க? இந்த காய் எது? என்னம்மா இப்படி பண்றீங்களே? கலரா எவ்வளவு காய் பார். நல்லா சூடு. அப்படி பார்த்து தான் விட்டுவாங்க. இல்ல மாங்காய் இல்லைல்ல. மாங்காய் இல்லையா? மாங்காய் அதெல்லாம் இருக்கு. இது பாரு இருக்கட்டும். இப்படி சென்ட்டு நான் மீனுங்க நான் தோன்று வந்தேன். இப்போ பாரு எல்லாத்தையும் டெலிட் பண்ணும் பொழுது நான் இன்னும் 10 இருக்கிறீங்க. அவனும் குளிக்கல. ஸ்வேதா போய் கிளம்ப சொல்லு.
என்ன தேவிக்காமா எஸ் மாங்காய் வாங்கிட்டு வந்தீங்க, ஆமாம். வேற என்ன வாங்கிட்டு வந்தீங்க வேற பொருளுக்காக? ஒன்றும் கிடையாது. இட்லி சாப்பிட்றீங்களா? வேண்டாம். ம் ஆ சாப்பிட்றியா? மினிமம் 10 பலகாரெல்லாம் கொடுத்து வெதிக்கின்னு வாடான்ற மாதிரி சாப்பிட்றியா? நல்லா இதில் போய் சட்னி ஊற்று. அம்மா இது ஒன்றும் இல்லைம்மா, காரமா? இது கருமம்மா. தெனை சி தெனை அரிசி வேக வச்சு எடுத்துன்னு வர கருமம்மா. என்னப்பா இதுங்க? ஏமா மஞ்சள் பையெல்லாம் வேலைக்கு எடுத்துன்னு போறீங்க? சிவப்பு பை கொடு எதுனா. கேட்டீங்களா? மஞ்சள் பை வேலைக்கு எடுத்துன்னு போறேன்னா சிவப்பு பை பிச்சிட்டியா? இருக்கு ஆ? இருக்குதுடா, சோல்டர் வலிக்குது. இவகிட்ட வாங்கினது உள்ள சின்னதாக இருக்குது. இந்த டிஃபனும் இது போட்டா குட்டியாக இருக்குது. அதெல்லாம் வெளியே போனால் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு என் இஷ்டப்பா. இதெல்லாம் எனக்கு என்ன வசதியோ நான் செஞ்சுக்கிறேன். பர்ஸ் இருந்தா கொடுங்களேன். எல்லாத்து பேர் காசெல்லாம் கொட்டி போகுது. உன் இஷ்டம் இல்லை, நீ என்ன வேணா செஞ்சுக்கோ. சரி 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 அவ்வளோதான். சரிம்மா விடுங்க, அவ்வளோதான். இங்கே காசெல்லாம் கொட்டிடுது, கீஞ்சி போச்சு. உனக்கு எத்தனை பர்ஸு குத்த? இன்னைக்கு வரும்மா பர்ஸு குத்தாலுமா, இன்னைக்கு வரும், நான் தரேன். நிஜமாதான். என்னத்துக்கு வருது? அதாவது ஸ்வேதா கம்பல் வாங்குவோம். போய் எப்படி உன்னதான் அவ கம்பல் வாங்குவாளாம். அதுல பர்ஸ் வரும் உனக்கு தான். தீபாவளிக்கு தேவிக்கு பர்ஸு. மா ஸ்வேதா வீட்ல ஒரு பர்ஸ் எடுத்து வச்சமே, மணி பர்ஸ். ஏற்கனவே இன்னொன்னு டிவி ஆண்ட வச்சுக்கிற பார். எத்தனை பர்ஸ் இருக்குது, ஒரு பர்ஸ்லயே வெயி. இன்னும் இருக்கட்டும். சரி சட்னி ஆச்சு ஊற்றுங்க. இட்லி வேணாவா? வந்தாரா வீடியோ பார்த்தாலும் ஓடிட்டு. ஏமா உன் பேரன் அப்படி இருக்கான்? தெனை தெனை வேக வச்சு. எதுக்காக அதை சாப்பிட்றீங்க? உடம்புக்கு சுகருக்கெல்லாம் எடுத்துக்குது. தெனை அரிசி வேக வச்சு நல்லா இந்த ஒரு வேர்க்கடலை சட்னி வச்சு சாப்பிட்றோம். தெனை அரிசி உடம்பு நல்லது. நீங்களே சாப்பிட்டாவும் நல்லது தான். சாப்பிடுங்க, சாப்பிட்ருங்க, கிளம்பலாம். என்ன சொன்னேன்? பப்பிள் பப்பிள் யாருனியா? யார் அது? என்னதான் சொல்கிறேன் எனக்கு தெரியும். நானே காலைல அவங்க இதை சொல்லுவேன் குண்டாயிட்டான். யார்? நான் ட்ரெஸ்ஸு அவள் ட்ரெஸ் போட்டேன் ஏறல, அதனால தான் சரி கேட்டேன். குண்டாயிட்டான்.
இருந்து எடுக்கிறதா தலை கட்டாகுது. நீ இப்படி எடு. ஆ நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கா பிரியாணி? கலரே வேற மாதிரி இருக்குல்ல. 65 நல்லா இருக்கும். அப்படியா? பண்டு போட்டோம் நான். ஓகேவா? ஒன்று வந்து கோல்டு பண்டு போட்டோம், 2 வந்து சவுண்டா பேசுமா, ஃபேன் சவுண்டு கேட்காது. 1 கோல்டு பண்டு போட்டோம், 2 வந்து கேஷ் பண்டு போட்டோம். 10,000 ரூபாய் பண்டு போட்டோம். அப்போது 3 இது வாங்கினோமா, அந்த 3 இதுக்கு கோல்டுக்கு தான் ஹாட் பாக்ஸ் கொடுத்தாங்க. ஆமாம், கோல்டுக்கு வந்து ஹாட் பாக்ஸ் ஒன்றும், இது இந்த இது என்னது அன்னக்குடையா இல்லை அது அன்னக்குடை, அது அதோட செட்டு நல்லா அழகா ஹாட் பாக்ஸ். அழகா இல்லைங்களா? நல்லா வெள்ளையா ஷைனிங்கா. இது தாக்கிறதுக்கு ஒரு சக்தி வேணும். நீ வரேன் நல்லா பெருசா இருக்கு ஹாட் பாக்ஸ் ஒன்று. அப்புறம் அதில் வந்து கேஷா இல்லை, கோல்டுக்கு வந்து 10,000 ரூபாவும் 12,000. அதான் 12,500 ரூபாய். அது வெள்ளிக்கு 2,500 ரூபாய், 10,000 ரூபாய் வந்து கோல்டுக்கு. இப்போ ஸ்வேதா போட்டிருக்கா கம்பல் காமிக்கிறப்பாங்க, அதை வாங்கினாங்க ஹாட் பாக்ஸு. இது வந்து கோல்டோடது. அதுக்கு ஒரு சாரி இது பிரிச்சு, அந்த சாரி இல்ல, அந்த கோல்டு சாரி தான். இதுதான். இந்த சாரி கோல்டு வாங்கினவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஏன்னா 500 மதிப்புள்ள சாரி நல்லா இருந்துச்சு. கலர் ரொம்ப நல்லா இருந்தது. அதை பிரித்து நாங்கள் பார்த்தோம், சூப்பராக மடிச்சிருந்தாங்க. மனசு கேட்கல, பிரிச்சிட்டோம். எப்படி இருக்குன்னு சும்மா வச்சு பார்த்தோம், நல்லா இருந்துச்சு. ஆனால் கட்டினா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கட்டி காமிச்சு வீடியோ எடுத்து போடுறோம் நாங்கள். சூப்பராக இருந்துச்சு. அதுக்கு இந்த புடவை கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஐயோ இன்னும் 10,000 ரூபாய் பண்டு போட்டுமா, 10,000 ரூபாய் பண்டுக்கு வந்து 2 பண்டு போட்டதுனால இந்த மாதிரி 2 இது பிரியாணி ஸ்பாட் கொடுத்தாங்க. தெரியுதுங்களா? நான்ஸ்டிக் பிளாக் கலரில் இந்த மாதிரி 2 கொடுத்தாங்க. 7 லிட்டரா? இது 7 லிட்டரா? இது மாதிரி 2 வந்துச்சு. அதையும் விட்டேன். இந்த மாதிரி பாக்ஸில் தான் வந்தது. அப்புறம் அதுக்கு வந்து இதெல்லாம் 2 தவளை கொடுத்தாங்க. 2 தவளை, அதான் வீட்டாக தான் இருக்குது. இது 2 கொடுத்தாங்க. 2 பண்டுக்கு இது, அதனால் 2 இருக்கும். அப்புறம் 1,500 ரூபாய் மதிப்புள்ள 2 பட்டாசு கொடுத்தாங்க. அது பிரிச்சு பிரிக்க வேணாம், பிரிச்சு இருக்கு ஆல்ரெடி இருக்கட்டும். ஆனால் நம்ம பிரிச்சுக்காங்க வேண்டாம். இது மாதிரி 1,500 ரூபாய் மதிப்புள்ள 2 பாக்ஸ் வச்சா வச்சிடலாமா? முடியும் நீட்டாக இருக்கு. அப்புறம் அதுக்கு வந்து 1,000 ரூபாய் மதிப்புள்ள 2 புடவை. ஒரு பண்டுக்கு ஒரு புடவை தான், ஒரு பண்டுக்கு ஒரு பாக்ஸ் தான். நான் 2 பண்டு இதை காமிக்கிறேன், அதனால 2. இந்த க்ரீன் கலரில் இது வந்து உள்ளே வந்து டிசைன்லாம் மறைஞ்சிச்சு. நான் முந்தானியில் தான் நான் இது காமிக்கிறேன். லைனாக இருக்குது. உள்ளே வந்து நல்லா டிசைன் நல்லா இருக்குது. இதோ இந்த மாதிரி இருக்கும், ஃபுல்லாக இந்த மாதிரி தான் இருக்குது. தெரியுதுங்களா? அந்த மாதிரி ஃபுல்லாக இருந்துச்சு. நான் வந்து அதை முந்தானியை வந்து மேலே வச்சுட்டுக்கிறேன், அதனால உங்களுக்கு ரொம்ப ப்ளைனாக இருக்க மாதிரி இருக்கு. அப்புறம் இந்த கலர் ஒன்று, இதுவும் நல்லா இருக்குது. இது ஸ்வேதாக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா. 1,000 ரூபாய் மதிப்புள்ள 2 பட்டு புடவை கொடுத்தாங்க. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வாங்கிட்டு வந்தோம். ஸ்வேதா கம்பல் மட்டும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். கொடு, இப்போ ஃபோனுக்கு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த சோம்பு பிடி கொடுத்தாங்க. 3 பண்டுக்கு 3 வந்துச்சு. இது அவ்வளோதான். இந்த கம்பல் தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கினோம். கீழே ஒரு முத்து மாதிரி வச்சுருக்காங்க. இதுதான் பார்க்கறதுக்கு இங்கே ஃபோனில் நோ சின்னதாக தெரிகிற மாதிரி இருக்குது, ஆனால் ரொம்ப சின்னதெல்லாம் கிடையாது, கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. அதான் 2 கிராம் என்ன கம்பல்.
நல்லா இருக்குங்களா? ஆனால் ஸ்வேதாவுக்கு மட்டும் இது பிடிக்கலன்னு சொல்கிறா. பிடிக்கலன்னா அதனால தான் வேணாம் காமிக்காதன்றாங்க போட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடுச்சு. எல்லாம் பார்த்துருப்பீங்க. காலையிலேருந்து ஃபுல்லாக இன்னைக்கு வெளியே போயிட்டு வந்து வீட்டில் வேலை செஞ்சு ஓவர் டயர்டாக ஆகிடுச்சு. நான் இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு புது வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஓகே பாய்.